எனக்கு என்னமோ அந்த பொண்ணால நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. ஷைலஜாவோட குழந்தைக்கு சின்னையா தான் அப்பான்னு ரிசல்ட் வந்தா நிச்சயமா அவளால இந்த வீட்டுல பிரச்சனை வரதான் போகுது. கடவுளே, அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கோ. என்ன யோசிக்கிற? அது ஷைலஜாவால வீட்டுல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் மாமா. இது நடந்தாலும் பார்த்துக்கலாம். வா. என்னடா நர்ஸ், நாங்க வந்து டாக்டர் கிட்ட சொல்லிட்டீங்களா? சார், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். உங்க ரிசல்ட்டை பத்தி தான் டாக்டர் சீஃப் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஓகே. என்ன அருண், ஏசிலேயே உனக்கு இப்படி வேர்க்குது? அது ஏசில சரியா கூலிங்கே வரல, அதான் வேர்க்குது. கூலிங்ல நல்லா தான் இருக்கு. டைம் நெருங்க நெருங்க ரிசல்ட் எப்படி வருமோன்னு நினைச்சு உன் மனசுக்குள்ள புழுக்கம் அதிகமாயிடுச்சு. அதான் உனக்கு இப்படி வேர்க்குது. இங்க பாரு, ரிசல்ட் நான் நினைச்ச மாதிரி தான் வரும். எனக்கு எதுக்கு டென்ஷனு? நல்லா ஜாலியா தான் இருக்கேன். சும்மா சமாளிக்காத அருண். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மனசுக்குள்ள பயம் வச்சுக்கிட்டு வெளியில வீர மாதிரி போஸ் கொடுப்ப. யாரு, நானா? இப்ப டாக்டர் வந்துருவாங்க, அப்ப உண்மை தெரிஞ்சிரும்ல. இருக்குடி உனக்கு இருக்கு. டாக்டர், ரிசல்ட் என்னாச்சு? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. பரவாயில்ல டாக்டர், இப்பவே சொல்லுங்க, இங்கேயே சொல்லுங்க. உள்ள வாங்க, நான் சொல்றேன். வாடி, உண்மை தெரிய போது, வா. டாக்டர், ரிப்போர்ட்ல என்ன ரிசல்ட் வந்திருக்கோ சொல்லுங்க. எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். தேங்க்யூ டாக்டர். கடவுள் இருக்கார் அருண். உண்மை எப்பவுமே தோத்து போகாது. இனிமேலாவது உன் சந்தேகத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழி சொல்லு. வா போலாம். மிஸ்டர் அருண், ரிசல்ட் வர 3 நாள் ஆகும்னு சொன்னாரே, இன்னைக்கு எப்படியும் ரிசல்ட் வந்திருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சின்னையாவை வேற காணோம். சின்னையா, சின்னையா, கொஞ்சம் நில்லுங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போன காரியம் என்னாச்சு? பழந்தானே? என்ன சின்னையா முழிக்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன்னு புரியலையா? 3 நாள் ஆயிடுச்சுல, ஒரு முடிவு தெரிஞ்சிருக்குமே. டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்குமே சின்னையா. ஷைலஜாவோட குழந்தைக்கு நீங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிருக்குமே. என்ன சின்னையா, நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. ரிசல்ட் வந்துச்சா இல்லையா? அது வந்து அண்ணி, ரிசல்ட் இன்னும் வரல. ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ரிசல்ட் தள்ளி போதுன்னு தான் இவ்வளோ கவலையா இருக்கீங்களா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சின்னையா. தர்மத்தின் வாழ்வதனை சோது கவ்வும், ஆனால் கடைசியில் தர்மமே வெல்லும். அண்ணி,
அதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வருமா நீ? அப்படிலாம் சொல்லாதீங்க சின்னையா. இதெல்லாம் பெரியவங்க அவங்களோட அனுபவத்துல சொல்லி வச்சது. கட்டாயமா நடக்கும். நீங்க வேணா பாருங்க, சாயங்காலமே ரிசல்ட் வந்துரும். அதுவும் உங்களுக்கு சாதகமா தான் வரும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும், பாசிட்டிவா அப்ரோச் பண்ணணும்னு ப்ரோ சொல்லுவாரு. இப்போ நீங்களும் அதே மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா இந்த டெஸ்ட் விஷயத்துல என்னால பாசிட்டிவா திங்க் பண்ண முடியல நீ. ஏதோ நெகட்டிவாவே தோணுது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நீ. அதனால இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பத்திலாம் கவலைப்பட போறதில்லை. எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். அன்னைக்கு யோசிக்காம செஞ்ச தப்புக்கெல்லாம் கடவுள் இப்ப என்னை தனியா உட்காந்து யோசிக்க வச்சுட்டான். சைலஜாவோட குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு டிஎன்ஏ ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா குடும்பத்துக்கு பெரிய அவமானம். இந்த அவமானத்தை அம்மானால தாங்கிக்கவே முடியாது. கோவத்தில் என்னை சுட்டு கொன்னுடுவாங்க, இல்லைன்னா தன்னைத்தானே சுட்டு கொண்டுக்குவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நானே செத்து போயிடுறேன். அதுதான் நல்லது. ப்ரோ, ஐசு, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. என்னால தினமும் குடும்பத்துக்கு பிரச்சனை தான். உங்களோட நிம்மதி, உங்களோட சந்தோஷம் எல்லாமே என்னால போயிருக்கு. இனிமேல் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. நான் உங்களை விட்டு போறேன். என்ன காரியம் பண்றீங்க சின்னையா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? ஏன் நீ என்னை தடுத்தீங்க? என்னால நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியாத நீ. அதுக்கு நான் சாகிறதே மேல். நீங்க வெளியே என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால சந்தேகப்பட்டு தான் நான் மேல வந்தேன். வந்தது நல்லதா போச்சு. எதையுமே மூடி மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க சின்னையா. எதுக்காக நீங்க இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போனீங்க? என்ன நடந்துச்சு? டிஎன்ஏ ரிசல்ட் இன்னும் வரலன்னு நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நீ ரிசல்ட் வந்துருச்சு. சைலஜாவோட குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால தான்
நான் செத்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க சின்னையா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவு தீர்வாகாது. நீங்க செத்து போயிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் அதோட தீந்துருமா? இல்ல நம்ம குடும்பத்துக்கு வரப்போற அவமானம் வராம போயிடுமா? ஷைலஜா குழந்தையோட அம்மா முன்னாடி வந்து நின்னு, என் குழந்தைக்கு உங்க பையன் அருண் தான் அப்பா, எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழியை சொல்லுங்கன்னு டெஸ்ட் ரிசல்ட்டோட வந்து நின்னா அப்பா குடும்பமானம் போகாதா? ஐஸ்வர்யா அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? ஷைலஜாவோட குழந்தைக்கு அருண் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணும் போதே வந்துட்டேன். ஐசு, எந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த விஷயமே இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. இது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் செஞ்ச தப்பு ஐசு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சைலஜா லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் அவளும் மலேசியா போயிட்டா. நானும் அதை மறந்துட்டேன். ஆனால் திடீர்னு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் அவளை மறுபடியும் பார்த்தேன் ஐசு. எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். அப்ப நான் செஞ்ச தப்பு இப்ப என் முன்னாடி வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்க ஐசு. நான் ஒரு நாள் கூட உனக்கு துரோகம் பண்ணல ஐசு, பண்ணவும் மாட்டேன். என்ன நம்ப ஐசு, என்ன வெறுத்துறாத ஐசு, ப்ளீஸ் ஐசு, என்ன நம்பு, என்ன வெறுத்துறாத ஐசு. உன்னை நம்பினதுனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கேரக்டர் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் இப்படி ஒரு அதிர்ச்சி தருவ நான் எதிர்பார்க்கல அருண். ஐசு, நான் பண்ணினது தப்புதான் ஐசு, என்ன மன்னிச்சிரு. திடீர்னு இந்த சைலஜா வந்ததும் எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அதான் குழம்பிட்டேன். பார்வதி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு நான் எடுத்த தப்பான முடிவுல இருந்து ஏன் உயிரை காப்பாத்துன, இன்னைக்கு அருணோட உயிரை காப்பாத்திருக்க. என்ன ஐஸ்வர்யா அம்மா, நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அதை விடுங்க. இப்போ ஷைலஜா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. சைலஜாவோட விஷயத்த ப்ரோ கிட்ட சொல்லலாம் ஐசு. ப்ரோ இந்த பிரச்சனைய நல்லபடியா முடிச்சு வைப்பாரு. வேண்டாம் அருண், ஷைலஜா விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் ஐசு ப்ரோ கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றேன்? ப்ரோ என்ன திட்டுவாருன்னா? ஆதி உன்னை திட்டுவாருங்கிறதுக்காகலாம் நான் அப்படி சொல்லல. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஷைலஜா விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்றதா இருந்தா பார்வதி நமக்கு அந்த யோசனையை சொல்லிருக்க மாட்டா. எனக்கு என்னமோ இப்போதைக்கு இந்த விஷயத்த ஆதிக்கிட்ட கொண்டு போக வேணாம் தான் தோணுது. அப்போ வேற என்னதான் பண்றது ஐசு? இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்ல அருண். அதனால அவகிட்ட நீயே போய் பேசு. நான் போய் பேசினா அது சரியா வருமா ஐசு? மத்தவங்க போய் பேசுறதை விட சம்பந்தப்பட்ட நீயே போய் பேசுனா அவன் மனசு மாற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் உன்னை போய் பேச சொல்றேன். சரி
சைலஜா கிட்ட நானே போய் பேசுகிறேன். ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம இப்படி யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அருண்? என்ன பேசணும்? பேசு. நீ என்னை தேடி வந்தது தப்பு இல்லை, ஆனால் லேட்டாக வந்திருக்க. இப்போ தேடி வந்திருக்கிற நீ என்னோட குழந்தை உன்னோட வயிற்றுல வளருதுன்னு தெரியும் போதே வந்திருந்தா கண்டிப்பாக நீ தான் என்னோட மனைவியாக இருந்திருப்ப. அம்மாவோட கட்டாயத்தின் பேரில் தான் நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் நானும் ஐஸ்வர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ குழந்தையோடு வந்து நின்னா என்னால் என்ன பண்ண முடியும்? உன்னோட நிலைமையை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்கு. ஆனால் என்னோட நிலைமை ரொம்ப ஆபத்தாக இருக்கு சைலஜா. உன்னோட விஷயம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் துப்பாக்கி கையில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐஸ்வர்யாவும் அப்படித்தான். எனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா, விட்டும் கொடுத்துருக்கா. ஆனால் எதுக்காகவும் எப்பவும் என்னை அவள் விட்டு கொடுக்க மாட்டா. ஐஸ்வர்யா மட்டும் இல்லை, எந்த ஒரு பொண்ணும் எப்படி தன்னோட குடும்ப வாழ்க்கையை இன்னொரு பொண்ணு கூட பங்கு போட எப்படி சம்மதிப்பா? ஐஸ்வர்யாவோட நிலைமையில நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப? உன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவியா இல்ல பங்கு தான் போட்டுப்பியா? நான் ஒன்னும் ஐஸ்வர்யா வாழ்க்கைய பங்கு போட்டுக்கவோ இல்ல பறிச்சுக்கவோ வரல அருண். நான் வாழ்றதுக்கும் என் குழந்தைய நல்லபடியா வளர்க்கறதுக்கும் தான் வழி கேட்டு வந்திருக்க அருண். என்ன சொல்ற சைலஜா? எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இத்தனை நாள் தனியா இருந்து நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு நல்ல வழி சொல்லுன்னு தான் உன்கிட்ட கேக்குறேன். மத்தபடி என் கழுத்துல தாலி கட்டு நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் உன்கிட்ட நான் கேட்கல. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. உன் கூட என்னால பழைய வாழ்க்கையை புதுப்பிச்சுக்க முடியாது. ஆனா உன்னோட வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் என்னால செஞ்சு தர முடியும். அதை நீ வாங்கிட்டு என்னோட வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போயிடணும். உனக்கு என்ன வேணும் கேளு. வாழ்க்கைக்கு தேவை பணம் தான். எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தா நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன். நான் கொடுக்குறேன். ஆனா உன்னோட தேவை என்னன்னு எனக்கு தெரியாதே. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 5 கோடி. 5 கோடி இல்ல, 10 கோடி தரேன். அது மட்டும் இல்ல, உன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 10 கோடி ரூபாய் பணம் எனக்கு செக்கா வேண்டாம், கேஷா வேணும். அவ்வளவுதானே, நான் உனக்கு கேஷாவே கொடுத்துறேன். அந்த பணத்தையும் நான் சொல்ற இடத்துக்கு தான் வந்து கொடுக்கணும். அங்க வச்சுதான் நான் பணத்தை வாங்கிப்பேன். சரி, நீ சொல்ற இடத்துக்கே நான் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துறேன். நான் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. கேகே நகர்ல இருக்கிற காஃபி ஷாப்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அருண். ஓகே, நான் அங்கேயே வந்து கொடுத்துறேன். சரி, பணத்தை வாங்கிட்டு அப்புறம் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டியே? நீ என்ன நம்பலாம் அருண். பணம் என் கைக்கு வந்ததும் நான் திரும்ப மலேசியா கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எப்பவும் குறுக்கிட மாட்டேன். எனக்கு அது போதும். சரி வா, எப்படி வந்தோமோ அப்படியே போயிடலாம். வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னோட வாழ்க்கையில குறுக்க வராதா? 10 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொன்னா. நான் செக்கா வேண்டாம் பணமா தான் வேணும்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்கிட்டா. குட். அருண் காஃபி ஷாப்ல வச்சு உனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கும்போது என்னோட ஆளை வச்சு நான் அதை போட்டோ வீடியோலாம் எடுத்துருவேன்.